நாக்கு அந்த மாதிரி அவர் பேசுவார். அதுக்கு சொல்ல வரேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அடுத்து பிரகாஷ்ராஜ். ஹாய் செல்லோ, இது ஐ லவ் யூ செல்லோ, லவ் யூ. இது நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நிறைய விதமான அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஏன்னா இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நான் தான் எல்லாரையும் கலாய்ச்சிருக்கேன். த வெரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னை எல்லாரும் கலாய்க்கிறது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனா அப்படிதான் மாறி மாறி ஜாலியாக சந்தோஷமாக கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சோமா, அவ்வளோதான். சரிங்களா? இது இந்த முத்துப்பாட்டி கோட்டடி இங்கே வந்துட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏதாவது பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து நவரச நாயகன் கார்த்திக். வெத்தலை போட சோகுல நான் கபல குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இதை அவர் மனுஷு சுத்தம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சந்திரமௌலி. கார்த்திக் வாய்ஸ்லாம் இப்போ கேட்குறாங்கன்னா பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து சூர்யா. சார் கவி சார், எஸ் சார், நோ சார், ஜஸ்ட் சார். 27 வருஷம் ஆச்சு எனக்கு அர்த்த உருவாக்குறாங்க. சும்மா யாரோட அப்படோ தாத்தரை தூக்கி கொடுத்துடலாம். நான் ரோலக்ஸ், இட்ஸ் ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். ஆடரா எதிர்பார்க்கல, எதிர்த்து நின்று அடிப்பேன் எதிர்பார்க்கல, தனியாக தட்டுவேன் நினைச்சு பார்க்கல. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, தட்ட தனியா இப்படி வந்து மாட்டி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. பாம் பாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வடிவேல் வாய்ஸ். ஓஹோ, கிளம்பிட்டோயோ கிளம்பிட்டோயோ ஆத்தாடி. அப்பா நல்லா இருக்கீங்களா? பாத்தியாமா உன் பையனுடைய நிலைமையை பாத்தியா? காலையில EVP-ல ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 4 ஒரு ஷோ புதுசா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வாங்கட்டாங்க, நான் தான் வர மாட்டேன். சுப்ரீம் கம்ப்யூட்டர் வருவேன் நம்பி வந்தேன். படம் படுத்துறாங்க. தாய் வரட்டுமா? என்ன பெத்த தாய் ஓவர்டேக் பண்ணிட்டோமா? என்ன பெத்த தாய் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. டாக்டர் பட்டம் என்னாச்சு? டாக்டர் பட்டமா யாரா வந்தது? இந்த அம்மா வேற திடீர்னு தூங்கி எந்திரிச்சு ஏதாவது பேசிட்டு எனக்கே பயமா இருக்கு. அடுத்து VS ராவ். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது சார், எங்க காலத்துல எல்லாம் படங்கள் பாடல்கள்லாம் அவ்வளவு கருத்தா இருக்கும், அவ்வளவு இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கோயால இந்த காலத்துல பாட்டு படம்லாம் வாயில சொல்ல முடியல. ரீசெண்டா ஒரு பாட்டு கேட்டேன். என்னது? டூ 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 டூ. அதை போய் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பாடிட்டு இருக்கான் சார் ஒருத்தவன். அதாவது பரவாயில்ல, என்ன வரின்னே தெரியல. இது பிம்பி இலிக்கி பிலாபி இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காலத்து ஜென்ரேஷன் குழந்தைங்க அதை முடித்துட்டு போகுதுங்க. பட் எனிவே, நீங்க எல்லாம் நல்ல ஒரு எம்ப்ளாயீஸ். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய அடுத்தடுத்த சக்சஸ்ஃபுல்லான வருஷங்களை நீங்க கடக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே, அடுத்து விஜய் சேதுபதி. சார் ஒன்றும் பிரச்சனை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் நான் எப்பயுமே நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, ஏன் நீங்கள் மட்டும் நிறைய படம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது நிறைய ஃப்ளாப் ஆகுது, நிறைய ஹிட் ஆகுது அப்படின்னு. பட் என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன பிடிக்குமோ நான் பண்ணுவேன். அது என்ன ஆனாலும் நான் அதை கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது பாராட்டுறாங்களோ இல்லை திட்டுறாங்களோ இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் நமக்கேன்னு இல்லை. பட் சந்தோஷமாக இருக்கு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜி, எனக்கு இவனும் பிடிக்கும், அவளையும் பிடிக்கும், அவனும் பிடிக்கும், அவனும் பிடிக்கும். எனக்கு வானமும் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், இரவும் பிடிக்கும், பகலும் பிடிக்கும், எனக்கு தண்ணியும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன தூங்கிட்டாரு? எவ்வளவோ ஃபங்க்ஷனில் திட்டிருக்காங்க, எந்திரிச்சு போயிருக்காங்க, ஃபோனை நோண்டுற மாதிரி நடிச்சிருக்காங்க. என் வாழ்க்கையிலேயே the first person when I am performing is sleeping is you, sir. So I think you don't know Tamil, right? You don't know Tamil. You know Tamil. Then why you sleeping? You sleep.
4 மணிக்கு என்ன சாரா? ஓகே ஓகே, சாரி ஏர்லி மார்னிங் வச்சு. ப்ளீஸ் கேரி ஆன். எல்லாம் தூங்கிடுவாங்களா? கடவுள் ஏதோ நயன்தாரா ஏதோ வரும்போது டிஸ்டர்ப் பண்ணாப்ல இல்லை? ஓகே கேரி ஆன் சார், கேரி. ஓகே, அடுத்து நயன்தாராவா? ஏங்க சும்மா அவர்கிட்ட கேட்டால் உடனே நயன்தாரா வாய்ஸ் பேசுனா சீமானா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திடீர்னு வந்து ஒரு தம்பி தனியாக வந்து மைக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அதில் என்னுடைய பாட்டை 2 பேரும் ரொம்ப டீசெண்டாக தளபதி தலைன்றான். பின்னாடி ஒருத்தவன் அர்ஜுன் வாய்ஸ் கேட்குறான், சைடில் ஒருத்தவன் நயன்தாரான்னு சொன்னதுக்காக நயன்தாரா வாய்ஸ் கேட்குறான். அப்போ தளபதி வாய்ஸ் பேசாதப்ப வந்து எழுச்சி நயன்தாரா பேசும்போது வந்துருமா? சிந்திச்சு பார்க்குறேன், என்னுடைய அன்பு தம்பிமார்கள் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப ஜாலி. கீர்த்தி சுரேஷ் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து அமீர் கான். சூப்பர். அமீர் கான் வேணுமா? எங்கே போடுறது நான் சார்? நான் வாட்ஸ்அப் பேசி அனுப்பிச்சுடுறேன் சார். நான் ஹிந்தி படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். அமிதாப் பச்சனா? கௌன் படேகா கரோட்பதி. டேய் சிவா, காலையிலிருந்து தொட்டு தட்டி கூட குடிக்காம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு அதை பேசு இதை பேசுன்னு என்ன பாடாப்படுத்துறானுங்க. கஷ்டப்பட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி விவேக்ல ஆரம்பிச்சு எம்ஆர் அதில் வந்து பிடிச்ச பார்த்தியா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். சொல்லுவோம். என்ன சொல்லுவோமான்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்ன தங்கத்துறையா? ஓடவே முடியாத பூச்சி எது? செத்து போன பூச்சி சொல்றதுக்கு சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே மேடம். இனிமேல் உங்கள் பக்கம் வந்து விளக்க மாட்ட கொண்டாடி மேடம். நான் கிட்ட போகிறேன். ஓகே, ரெடி. எம்ஜிஆர் வாய்ஸ் சூப்பர். இப்படி தான் ட்ரெண்டில் இருக்கும். வெரி குட் பாய். தமிழ் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை இந்த காலத்தில் அவன் என்னென்னமோ வாய்ஸ் கேட்குறான். ஆனால் எம்ஜிஆர் வாய்ஸ் கேட்ட பார்த்தியா? கண்டிப்பாக நீ அடுத்த 10 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து சந்தானம். மச்சான், ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கிறான். ஆனா இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து மாட்டிட்டு பார்த்த அவஸ்தை இது. ஐயோ. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. சார் நீங்க? நோ தேங்க்ஸ். வைரமுத்தா. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல மாட்டேன். சென்றாலும் அதிக நேரம் பேச மாட்டேன். பேசினாலும் அங்கு அதிக நேரம் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசும்பொழுது அடுத்து என்ன பேசுவோம் என்று மறக்க மாட்டேன். என்ன உளறிவிட்டேனா? வைரமுத்து வாய்ஸ் மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு பல திறமைகள் வேண்டும். அதையும் எடுத்து உங்களுக்காக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். காதலித்து பாருங்கள், வானம் நீளமாகும், மேகம் காகிதமாகும். அவங்க புருஷன் உங்களை திட்டுவான். நன்றி, வணக்கம். ஓகே. சுகி சிவமா? ஓகே, மணி எத்தனை மேடம்? சொல்லுங்க மேடம். ஆமாம், இப்போ அடுத்து அவங்க கூட சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் யாரும் கொலாச்சிங்களோ 4 பேர் இங்கே வாங்க. பின்னாடியில் முன்னாடி வாழ்க்கை கிடைக்கவே முன்னாடி வாங்க. சரி, நீங்கள் தான் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ரொம்ப வாழுத்தனம் பண்ணுறது ரொம்ப அந்த மாதிரி ஒரு 4 பேரை மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. 4 பேர் இல்லை, மொத்தமாக இப்படி தான் இருக்காங்க. அவ்வளோ பேரை வச்சு நான் நிகழ்ச்சி பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு சூப்பரான ஆளை காட்டுறேன், வாங்க சொல்கிறேன். இல்லை நீங்கள் கூப்பிட்டு வாங்க. ஏன் பயப்பட போய் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் கேட்டேன். சார் குரேஷ் அண்ணா வராரு, உங்களுக்கு என்னென்ன வாய்ஸ்லாம் வேணும்னு கேட்டேன். அது ஒரு அக்கா மட்டும் கேட்டாங்க, குரேஷ் அண்ணா வந்து குரேஷ் அண்ணா வாய்ஸில் பேசுன்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன சொன்னேன்? இப்போ 4 பேர் கூட்ட வைப்போம். நான் ஒரு நாள் கூட்ட வாங்க. ஒரு பாதுகாப்பு அக்கா. வாங்க. எங்க போனீங்க? வாங்க. என்ன உனக்கு பிடிச்ச பிள்ளையெல்லாம் கூட்டு வந்துருக்கையோ? பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 பசங்களை கூப்பிட்டீங்கன்னா ஒரு அப்பா அக்காவை கூப்பிட்டு வர்றேன். அவங்க தான் ரொம்ப வந்து குரேஷ் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக இருந்தாங்க.
அவரை வாங்க, வாங்க. கூப்பிடுறீங்களா? ரொம்ப நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவரே என்ன சொன்னேன் யார் ரொம்ப டார்ச்சர் பண்ற பாய்ஸ் 4 பேர் இருப்பாங்கல்ல நீங்க அந்த தான், மாதிரி நீங்க கூப்பிடுங்க. பரவாயில்ல இவங்க வரட்டும் நான் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன். சரி அடுத்த ஹீரோ வர வாங்க வாங்க